நண்பர்களே, இந்த வாரம் என்ன படம் பார்க்கலாம்? இதான யோசனை. நம்ம சொன்னதுனால நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை, பார்த்துருவோம். கட்டாளன். ஆமாங்க, புஷ்பா 1-2 படம் வந்துச்சு. அதுபோல் பேன் இண்டியா என்று தமிழ்நாடு மட்டுமல்ல சவுத் இந்தியாவில் வந்து போச்சு. பெருமைக்குரிய விஷயந்தான். என்னங்க, இதில் பால் சார்ஜிங்க என் நண்பர் இயக்கியிருக்கிறாரு. அது விஜய்க்காக கதையை ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 3/4 நூற்றாண்டுகளாக என்ன பண்ணிட்டாங்க, திராவிட இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க எங்கேயோ ஆங்கிலேயர்கிட்டேருந்து விடுதலை வாங்கியாச்சு. இவங்கள்ட்டேருந்து இந்த திராவிட இயக்கங்கள்டேருந்து கீழ்நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள் விடுதலை வாங்குவதற்கு 75 ஆண்டுகள் அப்படியே இருளில் மூழ்க வச்சு குஷிப்படுத்தியே வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த கதையை எடுத்திருக்காங்க. ஆமாங்க, ஒரு வனப்பகுதி. இப்போது விவசாயத்தில் உழுபவனுக்கே நிலஞ்சொந்தன்னு சொல்கிறோம். அதுபோல் ஒரு வனப்பகுதி, அதில் இருக்கக்கூடிய விளையக்கூடிய முளைக்கக்கூடிய வளர்ந்த மரங்கள், அதில் வளரக்கூடிய விலங்குகள் எல்லாமே அந்த இயற்கை அவர்களுக்காக கொடுத்தது தான். ஆனால் அரசாங்கம் என்ற போர்வையில் அதை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் அதை அமுக்கி வச்சாங்க. அந்த அமுக்கி வச்சதை, அதை கொள்ளையடிச்சதை, அது அங்கே இருக்கக்கூடிய அந்த காலத்தில் மிராசார்கள், அந்த காலத்தில் உள்ள ஜமீன்தார்கள், குறுநில மன்னர்கள் தடவுனா உருவுனாக்கா, இந்த காலத்துக்கு ஏற்றுக்காரனா அரசியல்வாதிகள், அவர் பண்ணையார்கள், அப்புறம் இந்த கொள்ளைக்காரங்க. அந்த தூவிட்டு என்ன பண்ணுறது, திருடத்தை அங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போகிறேன், துணி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அது மாதிரி தூவிட்டு மொத்தமாக உருவிட்டு போகிறது. அது நம்ம வீரப்பனாரும் அப்படி தான் பண்ணார். அவர் தியாகி ஆகிட்டார், தலைவர் ஆகிட்டார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், வேறு வழி இல்லை. அதுபோல் இங்கே இந்த கதையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மொத்த இது அந்த இடத்துல சுரங்கத்தை எடுக்கிறது, பணத்தை எடுக்கிறது, அது அந்த காலத்து இதுக்கு மாதிரி இப்போ கார்ப்பரேட் முதலாளிகள் செய்ய வருகிறார்கள். அங்கே 7000 கோடி ரூபாய் அது தடவப்பட்டது. 7000 கோடி ரூபாய் இருக்கிறது, அந்த இடத்துல அழிக்கணும். அது 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள், அது குடும்பங்கள் காலி பண்ண தான் வருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ கதை புரிஞ்சிருக்குமே. அதை ரொம்ப நாள் ஏமாந்து அதில் வேலை செஞ்சு அவங்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். ஒருவர் வருகிறார், அப்புறம் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் தான். கருத்து வேறுபாடு, அவருக்கு ஒரு தேவை, அவருக்கு ஒரு உதவி, அவருக்கு ஒரு நசுக்கப்படும் போது உடனே வழக்கமாக எல்லாருமே ஏழைகள் பக்கம் சாய்வதாக நினைத்து கொண்டு திராவிட இயக்கங்கள் பண்ணாங்கல்ல, நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன்னு அவங்க தோளில் ஏறிக்கிட்டு மிச்சால பயன்படுறது மாதிரி செய்து கொண்டார். அதிலிருந்து எப்படி மீண்டார்களா, மீறவில்லையா, மூழ்கி விட்டார்களாங்கிறத மொத்த கதை. ஆமாங்க, வனப்பு எதிரே எடுத்திருக்கிறதுனால அது சும்மா டூயேட்டுகேட்லாம் போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்தி ஆடியன்ஸை அவமானப்படுத்தாமல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் த்ரில்லர் கம் பொலிட்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க விஜய் மொழி கோக்குறீங்க? ஆமாங்க, அப்படி ஒரு பர்சன் தான் விஜய் மாதிரி. ஒரு திராவிட 75 ஆண்டு மடக்கினதை வந்தார்ல, அது மாதிரி ஒரு இளைஞர் வருகிறார். அவர்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை ஊட்டுகிறார். ஏப்பா உங்கள் மேட்டடாது, நீங்கள் உழைச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியலன்னா செய்து விட்டார். அப்போது வெற்றி யாருக்கு என்பது முடிவு. அந்த கூட இருந்தவர்கள், அதை இவர்களை சுரண்டியவர்கள் இப்பொழுது காலியானது மூலம் காலியானார்கள். கூட்டணி சேர்ந்து வர்றான், தனித்தனி பண்ணாலும் எதிர்த்து பண்ணானாங்கிற மாதிரி அதுதான் கதை. இந்த திரைப்படத்தை யார் யார் பார்க்கலாம்? குடும்பத்தோடு பார்க்கலாம். இப்போ எல்லாம் சீரியலில் மூக்க சிந்தி கண்ணீர் விட்டெல்லாம் நிறைய படங்கள் விட்டாலும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் என்பது ஹாலிவுட்டு மாதிரி இருக்குது. இப்போலாம் நம்மளே பேர் வைக்கிறது கூட கோடம்பாக்கத்தை கோலிவுட்லும் கேரளாவை காலிவுட்டு ஏதாவது சொல்லிட்டு கிடக்கிறாங்க, டோலிவுட்லாம் சொல்கிறாங்க. அது தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக அதையும் தாண்டி எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த திரைப்படம் உட்கார்ந்ததுலேருந்து எழுந்திருக்கிற வரை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் பேக்கடு ஃபிலிம். குடும்பத்தோடு பார்க்கலாம். சோர்வாக இருக்கிறவர்கள், உணர்ச்சி வகை, அதாவது உணர்வுகளை அடக்கிய, உணர்வுகள்னால் சுதந்திர எண்ணங்களை அடக்கிய பொருள் தாராளமாக பார்த்து வீரிட்டு எழுதலாம்.